பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த எம்ஜிஆர் கிரவுண்டை வடக்கு வடக்கு போக்குவரத்து வட்டாட்சியர் அலுவலகம் கொண்டு வருவதாக இருந்தது. அதை நாங்கள் பொதுமக்கள் மற்றும் அந்த கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கும் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கும் நமது நண்பர்களிடம் சேர்ந்து அமைச்சரிடம் முறையிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர் சரி, நாங்கள் இந்த கிரவுண்டை வட்டாட்சி போக்குவரத்துக்கு கொடுக்கல, உங்களுக்கு நடைபாதை மற்றும் காம்பவுண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு, ஃபுட்பால் கிரவுண்டுக்கு, வாலிபால் கிரவுண்டுக்கு மற்றும் ஓப்பன் ஜிம்மு, சிறுவர் பூங்கா, சிறுவர் விளையாட்டு இது மைதானம் எல்லாம் அமைத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 9வது கவுன்சிலர் கூட மாநகராட்சி அலுவலர் ஆணையரிடம் மனு கொடுத்திருக்கிறோம், மேயரிடமும் மனு கொடுத்திருக்கிறோம். அவங்க துரிதமான நடவடிக்கை எடுத்து நம் பயன்பாட்டுக்கு எஸ்டிமேட் போட்டு பயன்பாட்டுக்கு சீக்கிரம் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு மண்டல பகுதி 9வது வார்டுக்கு உட்பட்ட விநாயகபுரத்தில் மைதானம் அமைந்துள்ளது. அந்த மைதானத்தில் வட்டார போக்குவரத்து கழகம் கொண்டு வருவதற்காக ஒப்பந்தம் எடுத்திருந்தார்கள். மேற்படி அதை அமைச்சரிடம், செந்தில் பாலாஜி அமைச்சரிடம் அதை முறையிட்டு இந்த வட்டார போக்குவரத்து வேறு இடத்துக்கு மாற்ற சொல்லி அவரும் பரிந்துரை செய்துள்ளார். மேற்படி அந்த கிரவுண்டு ஏரியாவில் மற்ற அபிவிருத்தி வேலைகளை செய்து தருவதாக உறுதி கூறியுள்ளார். அதனை இன்று மாநகராட்சி கூட்டம் நடைபெறுகிறது. அதில் எங்களுடைய கோரிக்கைகளை மேயரிடமும் ஆணையாளரிடமும் எங்களுடைய லெட்டர் மூலியமாக கோரிக்கைகளை நாங்கள் வைத்துள்ளோம். உடனடியாக வேலை ஏற்று செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். நன்றி.